வணக்கம் மங்களே, வெல்கம் டு கிரிபல சேனல். இது ஜாக்லின் எவிக்டடா, அருண் பிரசாத் எவிக்டடா, என்னடா சொல்றேன் கிரி, அதுவும் டபுள் எவிக்ஷன் சொல்லி போட்டிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் உண்மையிலே ஆச்சரியத்தோட வருவீங்க. ஸோ இந்த வீடியோ அப்படிப்பட்ட வீடியோ தான், உங்களுக்கு நிறைய ஆச்சரியத்தை கொடுக்க போகுது. ஸோ அதனால வரும்போதே ஒரு 100-150 லைக்கை போட்டு ஜாக்லின் ஃபேன்ஸ் யாராக இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ பாருங்க. அண்ட் வெல்கம் டு கிரிபல சேனல் 2.0. ஓகேவா? ஸோ ஏன் ஜாக்லின் எவிக்டட் என்ன கிரி வியூஸ்க்காக இப்படிலாம் பண்றியா நீயுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கோவம் எனக்கு புரியுது. ஆனால் ஆக்சுவலி என்னங்கிறத பேசிதான் ஆகணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிடிஎஃப் வின்னர் கன்ஃபார்ம் ஆச்சு. அது ரயான். நேற்று நம்ம வீடியோவில் சொல்லியிருந்தோம், ஆகலாம் இல்லாமலே இருக்கலாம்னு சொல்லியிருந்தேன். பட் அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இன்னொரு பக்கம் மஞ்சள் எவிக்டட்னு சொல்லியிருந்தேன், அதுவும் அப்படிதான் எட்ஜில் தான் இருக்கு. இப்போ இது ஏன் அப்படின்னா, மொத்தம் ஒரு 4 பேர் வந்து இந்த ஹாட் சீட் அப்படிங்கிறதுல இருக்காங்க. அதாவது இந்த சீட் எட்ஜில் வந்து ஒரு 4 பேர் லைன் கட்டி வரிசையாக இருக்காங்க. நான் சொன்ன மாதிரி தான், நேற்று சொன்ன மாதிரி தான், விஜய் டிவி திடீர்னு ஒரு ஆளை அன்ஃபேர் எவிக்ஷன் பண்ணும். இது எல்லா சீசன்லையும் நடக்கும், எல்லா சீசன்லையும் நடந்திருக்கு. அந்த ஒரு ஆளுக்காக நிறைய பேர் வெளியில் வந்து ஆதங்கப்படுவாங்க, விஜய் டிவியை திட்டுவாங்க, ஷோவை திட்டுவாங்க. இது எப்படிதான் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசுவாங்க. இது எல்லா சீசன்லையும் நடக்கிறதா. ஸோ அதே மாதிரி தான் இந்த சீசன்லையும் நடக்கிறதுக்கு பல வாய்ப்புகள் ஏராளமாக இருக்கு. ஏன்னா இந்த வாரமும் டபுள் எவிக்ஷன்ஸ் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் அப்படின்னு தான் இருக்கு. ஏன்னா 10 பேர்கிட்ட இருக்காங்க. 2 தூக்குனா தான் அடுத்த ஒரு மிட் வீக் எவிக்ஷன். அப்புறம் பொட்டி அனுப்பி ஒரு 2 பேர் அனுப்பி இந்த வீட்டில் டாப் 5 கொண்டு வர முடியும். ஏன்னா இருக்கிறதே 2 வாரம் தான். இப்போ வர வாரம் பொட்டி வாரம், அதுக்கப்புறம் ஃபைனல் வீக் முடிஞ்சு பிக் பாஸ். ஓகேவா? ஸோ அதனால இந்த வாரம் 2 பேர். அப்போ யாருன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சரி, அருண் பிரசாத், பவித்ரா, ஜாக்லின். இப்போ நீங்கள் ஈஸியாக சொல்லிடுங்க ப்ரோ, பவித்ராவும் அருண் பிரசாத் அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் இங்கே தான் ட்விஸ்ட் என்னன்னா, எனக்கு என்னமோ 2 வந்து தோன்றது வந்து பவித்ராவும் மஞ்சரின்னு தான் தோணுது. பட் ஆக்சுவலாக விஜய் டிவி வந்து ஒரு சின்ன ஒரு பிளானை போட்டு ஜாக்லின் மஞ்சரி அனுப்புனா என்ன, அவங்க 2 பேரையும் உள்ள அனுப்பலாம்னு சொல்லி யோசிச்சாங்கன்னா என்ன சொல்றதுன்னு எனக்கு புரியல. பவித்ராவுக்கு பொட்டியை கொடுத்து அனுப்புவோம், ஓகேவா? பவித்ராவுக்கும் விஷாலுக்கும் பணப்பட்டியை கொடுத்து அனுப்பிடுவோம், அருணை டைரக்டா ஃபைனலுக்கு அனுப்பிச்சு விட்ருவோம். அப்படி ஒரு பிளானை வந்து விஜய் டிவி போடலாம், நான் போட முடியாது. அதனால இந்த கன்ஃபர்மேஷன், இந்த 2 பேர் கன்ஃபார்ம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப டஃப்பான ஒரு விஷயம். அது சாட்டர்டே, அதாவது நாளைக்கு ஆஃப்டர்நூன் தான் அது கன்ஃபார்ம் ஆகும். அப்போவும் 1 விக்கெட் தான் கன்ஃபார்ம் ஆகும், 2 விக்கெட் கன்ஃபார்ம் ஆகுங்கிறது ரொம்பவே கஷ்டம். அந்த அளவுக்கு வந்து இந்த சீசன்ல வந்து இந்த ஒரு வீக் வந்து பயங்கரமா போயிட்டு இருக்கு ப்ரோ. மக்கள் தானே ப்ரோ ஓட்டு போட்டாங்க, அப்போ மக்களோட அடிப்படையில் தானே பார்க்கணும். அப்படின்னா இந்த வாரம் மட்டும் மக்களோட ஓட்டை கணக்கில் எடுத்துப்பாங்க. பட் அது அந்த எண்டு பொசிஷன் இருக்காங்களா அந்த 4 பேர், அந்த 4 பேர்ல இந்த 2 பேர் தூக்கணுங்கிறது விஜய் டிவி கையில தான் இருக்கு. சீரியஸா வேற ஒண்ணுமே பண்ண முடியாது நம்மளால. இப்போ ஜாக்லின் ஃபேன்ஸாக இருக்கட்டும், அருண் ஃபேன்ஸ் இருக்காங்க, அவங்களா இருக்கட்டும், மஞ்சரி ஃபேன்ஸாக இருக்கட்டும், பவித்ரா ஃபேனாக இருக்கட்டும், ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா இது எல்லாமே விஜய் டிவியோட பிளான். இந்த வாரம் இந்த டாப் 4ல அழகா எட்ஜில் வச்சுட்டாங்க. அந்த மக்கள் நீங்கள் ஓட்டு போலன்னு வச்சுக்கோங்களேன், அதிகமாக ஓட்டு போடல. எல்லாம் வந்து ரயான் பீஸ்ட் அவனுக்கு போட்டாங்க. அவன் 2வது இடத்துக்கு வந்துட்டான், ராணுவ 3rd பிளேஸ் வந்துட்டானா பார்த்துக்கோங்க. ராணுவ பிஆர் கும்பலையே தாண்டி ஒருத்தன் வந்திருக்கான்னா அப்போ யோசிச்சு பாருங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த எண்டு பொசிஷன் ஒன்றும் சர்ப்ரைஸ் கிடையாது. ஸோ இது 2 பேர், அதனால தான் நான் 4 பேர் வைக்கிறேன். ஒரு எவிக்ஷனா நான் 2 பேர் வச்சுட்டு சொல்லிடுவேன், இதில் ஒன்று காலி அப்படின்னு சொல்லிட்டு. பட் 4 பேருங்கும்போது இவங்க பாட்டம் 4ல இருக்காங்க. இந்த 2% டிஃப்ரெண்ட்டு, 1.5% டிஃப்ரெண்ட்லாம் விஜய் டிவி கணக்கிலே எடுக்காது. அசால்ட்டா அஃபிஷியலாக இது வந்துச்சுப்பா அது வந்துச்சுப்பான்னு சொல்லிட்டு பதில் சொல்ல போதில் அவங்க கேட்டா ஒரு இமேஜினேஷன் ஆன்சர்னு வச்சுக்கோங்க, அசால்ட்டா தூக்கி வெளில போட்டு முடிச்சுட்டு போயிட்டே இருப்பானுங்க. கேட்டால் நீங்களே போட்டுருங்க பாருங்க பாட்டம் 4 அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் நடக்க போகுது. ஸோ அதனால உங்களோட மைண்ட் செட்டில் உங்களோட ஒரு வியூ பாயிண்ட் இருக்கும்ல. ஸோ ப்ரோ இந்த 2 பேர் தான் ப்ரோ, இவங்க தான் ப்ரோ டிசர்வ்டு, இவங்க போனால் அன்ஃபேரு, நான் ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. எந்த 2 பேர் போகணும், எந்த 2 பேர் போக வாய்ப்பு இருக்கு, எந்த 2 பேர் போகக்கூடாது, அது ஏன் அப்படிங்கிற ரீசனோட கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து ஒரு சூப்பரான அப்டேட்டோட சூப்பரான வீடியோ மீட் பண்ணுறேன். அண்ட் லைவ் இருக்கு, ஸ்டே டியூன் வித் கிரிபல சேனல். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை.